ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றிடுவேனா? அவர் வசனம் போல நான் செய்வேன், அவர் வழியின்படி நடந்திடுவேன். எங்கள் தேவனா, எங்கள் தேவனா, நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றிடுவேனா? அவர் வசனம் போல நான் செய்வேன், அவர் வழியின் படி நடந்திடுவே. தேசத்தில் ஆசீர்வதிக்கப்படுவே, வேலையில் ஆசீர்வதிக்கப்படுவே, தேசத்தில் ஆசீர்வதிக்கப்படுவே, வேலையில் ஆசீர்வதிக்கப்படுவே. எந்த வீட்டில் ஆகாரம் குறைவதில்லை, அவசியங்கள் ஒன்றும் தடைபடாது. எந்த வீட்டில் ஆகாரம் குறைவதில்லை, அவசியங்கள் ஒன்றும் தடைபடாது. எங்கள் தேவனா, எங்கள் தேவனா, நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றிடுவேனா? அவர் வசனம் போல நான் செய்வேன், அவர் வழியின் படி நடந்திடுவேன். ஒன்றுமே வாய்க்காமல் அகன்றுவிடும், எனக்கு எதிரான ஆயுதமெல்லாம் ஒன்றுமே வாய்க்காமல் அகன்றுவிடும். எந்த ஆரோக்கியம் கர்த்தர் கரங்களிலே, எந்த சரீரமும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த ஆரோக்கியம் கர்த்தர் கரங்களிலே, எந்த சரீரமும் ஆசீர்வதிக்கப்படும். பாடுவோம். எந்த தேவனா, எந்த தேவனா, நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றிடுவேனா? அவர் வசனம் போல நான் செய்வேன், அவர் வழியின் படி நடந்திடுவேன். எந்த தேவனா, எந்த தேவனா, நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றிடுவேனா? அவர் வசனம் போல நான் செய்வேன், அவர் வழியின் படி நடந்திடுவேன். கடன் வாங்க என்னை அவர் விடவே மாட்டார், கொடுத்திட தேவன் எனக்கு செல்வம் தருவார். விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வோம். என்னை அவர் விடவே மாட்டார், கொடுத்திட தேவன் செல்வம் தருவார். கடன் வாங்க என்னை தேவன் விடவே மாட்டார், கொடுத்திட எனக்கு செல்வம் தருவார். உயர்வு என்றும் நான் அடைந்திடுவேன், உன்னதங்களில் மகிமைப்படுத்திடுவார்.
உயர்வு என்றும் நான் அடைந்திடுவேன். உன்னதங்களில் மகிமைப்படுத்திடுவார். எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றிடுவேனா. அவர் வசனம் போல நான் செய்வேன், அவர் வழியின் படி நடந்திடுவேன். எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றிடுவேனா. அவர் வசனம் போல நான் செய்வேன். அவர் வழியின் படி நடந்திடுவேன். ஹalleluya. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஈசாக்க பலிபீடத்தில் வைத்தான். ஏன் ஆபிரகாம கர்த்தர் ஆசீர்வதித்தார்? இதை தான் நம்ம ரிசர்ச் பண்றோம். ஆபிரகாம் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட காரணம் என்ன? நாம் என்ன செய்ய வேண்டும்? இதைத்தான் நாம் கற்றுக்கொள்கிறோம். வேதத்தில் உள்ள ஒவ்வொரு தேவ பிள்ளைகள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ன செய்தார்கள், எதை செய்யவில்லை, இந்த ரெண்டு காரியத்தையும் நாம் கற்றுக்கொள்கிறோம். அப்போ பலிபீடத்தில் கொண்டு தான் ரொம்ப நேசித்த, தனக்கு ரொம்ப பிடித்த, தனக்கு ரொம்ப தேவைப்பட்ட தன் குமாரனாகிய ஈசாக்கை கொண்டு பலிபீடத்தில் வைத்தான். அல்லேலூயா. இந்த ஈசாக்கை பலிபீடத்தில் வைக்கணும். ஆதியாகமம் 25:5. ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். தனக்கு உண்டான யாவையும் யாருக்கு கொடுத்தான்? ஈசாக்குக்கு கொடுத்தான். ஆபிரகாமுக்கு யாரை எதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற விவரம் இருந்திருக்கு. நிறைய பிள்ளைகள் ஆயிப்போச்சு. ஆகாரின் பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. ஈசாக்குக்கு தனக்கு உள்ளதெல்லாம் கொடுத்து அடுத்த வசனத்தில் வரும்போது, ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து, நன்கொடை கிஃப்ட் கொடுத்து அனுப்பிட்டான். பழைய காலத்து உலகம் வித்தியாசமா இருந்தது. இன்றைய உலகத்தில் நம்ம இதை எப்படி எடுக்கணும்னா, நம்ம அந்த தேவ வாக்கு தத்தத்துக்காக எல்லாவற்றையுமே கொடுக்கணும். ஈசாக்கு யாரு? வாக்கு தத்தத்தின் மகன். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்தான். மூத்த குமாரனை பார்த்து தகப்பன் சொல்றார், என் மகனே, நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளது எல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. அப்ப இப்படிதான் தகப்பன் சொல்றாரு. ஆனா இங்க சொல்லப்படும் போது ஈசாக்குக்கு எல்லாமே. அப்படின்னா இன்னைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் வாக்கு தத்தத்தின்படி உள்ளவர்கள், நாம் ஆவிக்குரிய சந்ததி. அப்ப தேவனுடையது எல்லாம் நமக்கு தான். உலகத்தில் உள்ளவங்களுக்கு சில நன்கொடைகளை கர்த்தர் கொடுப்பார், கிஃப்ட் கொடுப்பார். சபையில் சிலர் கிஃப்ட் வாங்க வருவாங்க. பாஸ்டர் டாக்டர் முடியாதுட்டாங்க, ஜெபம் பண்ணுங்க, அற்புதம் நடக்கும். அதெல்லாம் ஆண்டவர் நிறைய பேருக்கு நன்கொடை கொடுப்பார். உங்களுக்கும் எனக்கும் நன்கொடை கொடுத்து அனுப்பல. அவர் எல்லாவற்றையும் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அருளாதிருப்பது எப்படி? இதை நீங்க ஸ்டேட்மெண்டா எடுத்துட்டு அது எதைங்கிறத நீங்க விசுவாசத்துல போடணும். உங்க வீட்டில் நல்ல திருமண வயதில் உள்ள பிள்ளைகள் கல்யாணம் ஆகலைன்னா நல்ல மருமகனை, அதாவது அம்மாமார்கள் ஜெபம் பண்ணா நல்ல மருமகனாகவும் கிடைக்கும். பிள்ளைகள் மட்டும் ஜெபம் பண்ணா நல்ல கணவனாக கிடைக்கும், நல்ல மருமகனாக இருக்க மாட்டார். அதனால் எல்லா ஆங்கிள்லையும் ஜெபிக்கணும். மல்டி டைமென்ஷனில் ப்ரேயர் பண்ணணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஆண்டவரே ஏற்ற துணையை தாரேன், ஏற்ற துணையை தாருனா அந்த ஆளுக்கு தக்க ஏற்ற துணையை கொடுத்துருவார். அந்த பெற்றோர்கள் ஜெபிக்காதனால அவங்களுக்குள்ள ஒத்து போகாது. பெற்றோர்கள் ஜெபிச்சதுனால அவங்களோட ஒத்து போகும், சிலரோட ஒத்து போகாது. அதனால் மல்டி டைமென்ஷனில் நம்ம ஜெபங்கள் இருக்கணும். 360 ஆங்கிளில் நம்ம ப்ரேயர் இருக்கணும். ஈசாக்குக்கு உள்ளதெல்லாம் கொடுக்குறார். இதே போல தான் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் எல்லாம் தருபவர். நீங்கள் சில சாவியை போட்டு அடைச்சி வச்சிருக்கிறீங்க. நீங்கள் கதவை திறக்கணும். உங்களுக்கு உரிமை இருக்குது, நீங்கள் அதை பயன்படுத்தணும். சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவர் தர ரெடியா இருக்கிறார். இவருக்கு விருப்பம் இருக்கணும்ல. நாளைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான். மீடியாவெல்லாம் கூப்பிட்டு, நான் இந்த கரையோரத்தில் முடமாக கிடந்து என்னை பார்க்க வர்றவெல்லாம் 10, 50, 100ன்னு போட்டு
என் பிழைப்பு ஓடிட்டு இருந்துச்சு. இந்த இயேசுநாதர் வந்தார், எழுந்து நடன்னு சொல்லி கையை காலை நல்லா ஆக்கிட்டார். ஒரு பையனுக்கும் உதவி செய்ய மாட்டேங்கான். இந்த காலத்தில் எப்படி வேணாலும் மாற்றிடும். அதனால தான் விரும்புறியா, இன்னைக்கு நம்ம பார்த்து கேட்க, விரும்புறியா? எனக்கு அறம் செய்ய விரும்புன்னு சொல்லி கொடுத்ததான் ஞாபகம் இருக்குது. விரும்புகிறாயா? விடுதலை வாழ்க்கையை விரும்புகிறோமா? ஆசீர்வாத வாழ்க்கையை விரும்புகிறோமா? நீங்கள் உங்கள் உள்ள ஆண்டவரோட பேசணும். பரிசுத்த ஆவியானவர் எங்களை கொண்டு உங்கள்கிட்ட பேசும்போது நீங்கள் இங்கேருந்து ஆவியானவர்கிட்ட பேசணும். அவர் எடுத்து கொடுக்குறார் வார்த்தையை, வந்து நினைப்பூட்டுகிறார். சத்திய ஆவிதான் அவர், சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். அன்னைக்கு ஒரு பாஸ்டர் சொன்னா 42 வகையான சத்தியம் இருக்குது. அது எத்தனையும் இருந்துட்டு போட்டோம். ஆனால் சத்திய ஆவியானவர் வந்தா அது 42 இருந்தாலும் சரி, 420 இருந்தாலும் சரி, 4250 இருந்தாலும் சரி, அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். விரும்புகிறேன்னு சொல்லணும்ல, விருப்பம் வேணும். வெளிப்படுத்தல ஒரு வசனம் இருக்கும், நீ என்னிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைத்து மனம் திரும்ப சொல்லப்பட்டிருக்கு. நீ கேட்ட, நான் கொடுத்துட்டேன், இப்ப நீ அதனால நீ சிக்கிட்ட, இப்ப மனம் திரும்பு. அதனால தான் நம்ம விருப்பங்களை தேவனுக்கு சொல்லணும். எப்படிலாம் சொல்றோம்? துதியினால சொல்லணும், ஜெபத்தினால சொல்லணும், பாடல்னால சொல்லணும், ஆராதனையினால சொல்லணும். ஸ்தோத்திரம். நம்ம மனசுக்குள்ளே நம்ம பேசுகிற வார்த்தைகள் விசுவாச அறிக்கை. இதனால தேவனுக்கு நம்ம விருப்பங்களை சொல்லும் போது உடனே பரலோக கம்யூனிகேஷன் உண்டாகும். நம்ம தேவன் உடனுக்குடன் பதில் கொடுக்கிறவர், நம்ம கூடவே இருக்கிறவர். ஆம் என்று இருக்கிறாரு, ஆமேன் என்று இருக்கிறாரு. நம்ம கூட எப்படி இருக்கிறாரு? ஆம், ஆமேன். நீங்க சொல்றீங்களே இல்லோ, இயேசுக்கு ஒரு பேர் என்னது? ஆமேன் என்பவர். நீங்க தேவ திட்டத்துக்குள்ளெல்லாம் போயிட்டீங்கன்னா ஆமேன், ஆமேன். அதனால தான் உன்னை முத்திரை மோதிரமா வைப்பேன் இருக்கிறார். செருபாபேலுக்கு என்ன ஆசீர்வாதம்? முத்திரை மோதிரம். முத்திரை மோதிரம் என்ன? ஆம், ஆமேன், அப்படி ஆகட்டும். ராஜா முத்திரை போட்டாச்சு. எப்படி முத்திரை மோதிரமா அவர் மாறினார்னா, ராஜாவுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டார். ஒரு மனுஷனுக்கு ரொம்ப இன்பமானது எது? அவங்களுக்கு கிஃப்ட் என்ன வேணாலும் தருவேன், ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் தருவேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னாரா, மதுவை குடிக்கிறதுனால தான் ராஜாவே இன்பம். இன்னொருத்தன் சொன்னானா, பெண்களால தான் இன்பம் அப்படின்னானா. இன்னொருத்தன் சொன்னானா, ராஜாவே நீர் தான் எங்களுக்கு இன்பம் அப்படின்னானா. ராஜாக்கு தெரியாதா உதட்டில் பேசுறதும் உள்ளதில் பேசுறதும்? இன்னொருத்தன் சொன்னானா, செருபாபேல் ராஜாவே தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, அந்த வார்த்தையை கேட்டு நடக்கும்போது அதுதான் இன்பம்னு சொன்ன உடனே மோதிரத்தை கலத்தி கையில் கொடுத்துட்டாராம். பிரைஸ் தி லார்ட். ஆமேன் என்கிறவர், ஆமேன் என்கிறவர். உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன்னு சொல்லியிருக்கிறார்ல. அப்போ இங்கேருந்து நம்ம முத்திரை சொல்லணும், பரலோகம் நிறைவேற்றும். நம்ம மோதிரத்தை அடகு வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம். மோதிரம் இருக்கிறதே தெரியாமல் உட்காந்துருக்குறோம். நம்ம சொல்கிற மோதிரம்லாம், என் அன்பு தேவ ஜனமே, இந்த மாதிரி இல்லை, உங்களை என்னையும் கர்த்தர் மோதிரமாக வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் மோதிரமாக இருக்கிறீங்க? இந்த சத்தியம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? உங்களை என்னையும் கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாரு? நான் ஒரு முத்திரை மோதிரம். அப்படின்னா என்ன? தேவனே இந்த காரியம் இப்படித்தான், உங்கள் வார்த்தையின்படி, உங்கள் சத்தியத்தின்படி உங்கள் ஊழியக்காரன் நான் சொல்கிறேன். அப்போ ஆண்டவர் என் ஊழியக்காரனுடைய வார்த்தையை நிலைவரப்படுத்துவேன், அதை செய்வேங்கிறார். ஒரு முதலமைச்சர் ஒன்றை சொல்லிட்டா அது நடக்கணும், நடக்கும். அதான் அந்த அரசாங்க அதிகாரம். இதே போல தான் உங்களை என்னைய முத்திர மோதிரமாக வச்சிருக்கிறார். அந்த முத்திர மோதிரம் இப்போ நிறைய பேருக்கு அது விளையாட்டு பொருள் மாதிரி ஆச்சு. ஐய் பார்த்தியா நானும் வச்சிருக்கிறேனேங்கிற மாதிரி. நம்ம பவரை தெரியணும், நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியணும். அல்லேலூயா. இடத்துல தேவ ராஜ்யம் வருவதாக, சத்துருடைய வல்லமைகள் அழிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் ஆமேன் அப்படின்னா அதான் முத்திர மோதிரம். சொன்னதை கர்த்தர் செய்வார். பரலோகத்தை செயல்படுத்துகிற கிருபையை கர்த்தர் நமக்குள்ள வைத்திருக்கிறார். நமக்குள்ள பரிசுத்தாவி இருக்கிறார்ல. பவுல் ஒரு முத்திர மோதிரம். எலிமாவை பார்த்து சொல்கிறார், பிசாசின் மகனே. அப்ப சொல்றார், நீ சில காலம் என்ன செய்வாய்? சூரியனை காணாதிருப்பாய். சொல்லியாச்சுல, முத்திரை விழுந்துச்சுன்னு அர்த்தம். உடனே கைலாகு கொடுக்கிறவனை தேடினாங்க. இப்படிதான் கர்த்தர் நம்மளை மாற்ற விரும்புகிறார். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் நான் ஒரு முத்திரை மோதிரம். இன்னைக்கு எல்லாரும் முத்திரை மோதிரமா. இன்னைக்கு அப்புறம் என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட ஸ்ட்ராங்கா பிடிச்சிடணும். எனக்கெல்லாம் நிறைய ரகசியங்களை கர்த்தர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். நில்லு இப்படி எனக்கு முன்னாலன்ட்டார். மோசே முத்திரை மோதிரம்.
மலைக்கு மேலே நின்றுட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிக்கணும். மோசே உள்ள உள்ளத்தில் என்ன இருந்துச்சு? இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிக்கணும். மனுஷிகமாக கொஞ்சம் டயர்ட் ஆச்சு, இல்லை ஜெயிக்கணும். அந்த வைராக்கியத்தை பார்த்தா வந்து சப்போர்ட் பண்ணாங்க பாருங்க, இஸ்ரவேலர்கள் ஜெயித்தார்கள். நீங்களும் நானும் ஒரு முத்திர மோதிரம், சபை ஒரு முத்திர மோதிரம். இன்னைக்கு சபைக்கே தெரிய மாட்டேங்குது சபை முத்திர மோதிரம்ட்டு. சபை முத்திர மோதிரம் ஒருவராலும் மாற்ற முடியாது. தேவ சபை ஒன்ன தீர்மானிச்சு, நான் சொல்ற ஆவிக்குரிய அதிகாரத்துல சபைகள் எழும்பினா அதை எதிர்க்கிறதுக்கு எந்த வல்லமையும் எங்கேயும் கிடையாது. ஆமென். இதைத்தான் இயேசு சொன்னார், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, நான் கட்டுவேன் இருக்கிறாரு. ஏன் சபையை நான் கட்டுவேன்? அவர் தானே நமக்குள்ள இருக்கிறாரு. உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறவர் கட்டி எழுப்புகிறவர் தான் இருக்கிறாரு. தனிப்பட்ட வாழ்க்கையை கட்டி எழுப்புவார், குடும்பத்தை கட்டி எழுப்புவார், சபையை கட்டி எழுப்புவார், பெரிய எழுப்புதலை கொண்டு வருவார். நான் கட்டுவேன், எந்த பாதாளத்தின் வாசலும் அதை மேற்கொள்ள முடியாது. அந்த முத்திரை தான் விழுந்தது தான். ஆதியாகமம் 25:8 வாசிக்கும் போது, பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும், ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து, அவன் மரித்து தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான். சரியான இடத்துக்கு போயிட்டான்னு அர்த்தம். சிலர் வந்து டவுட்டா இருப்பாங்க, ஐயோ இங்க போனாரா அங்க போனாரான்னு தெரியலையே, ரட்சிக்கப்பட்டு இருப்பாரா, நல்லா தான் வந்தாரு, இடையில கொஞ்சம் எங்க போச்சோ தெரியல, பாதி தூரம் போயிருப்பார், என்னமோ நம்ம ஜோமனி தான் மேல அனுப்பணும் போல. அதெல்லாம் கிடையாது. அதுல பாருங்க, ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும். இந்த காலத்துல அதுக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னா 10 ரூபாய்க்கு பவுடர் வாங்கி போட்டோம்னா எல்லாம் கருன்னு காகத்தை போல கருப்பா இருக்கும். உண்மையா இருக்கிற வாலிபனும் கூட அந்த அளவுக்கு கருப்பா இருக்காது. ஆனா நரை வயதுல உள்ள ஆட்களுக்கு பாத்தீங்கன்னா கண்ணங்கரேர்னு இருக்கும். ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும், அடுத்தது முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான். முழு ஆயுளையும் கர்த்தர் தர விரும்புகிறார். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? மனிதனுடைய ஆயுஸ் நாட்கள் 70, பலத்தின் மிகுதினால் 80ன்னு சொல்லி 120 வருஷம் வாழ்ந்தவர் சொன்னாருங்கிறத நம்ம கேட்டோம். மோசே சொல்றாரு, அவர் எவ்வளவு வருஷம் இருந்தாரு? 100. ஆனா சொன்னது எவ்வளவு? மற்றவங்களுக்கு ஒரு ஆவரேஜ். ஆனா இவர் வாழ்ந்தது 120. ஆண்டவர் கிருபை கொடுத்து நடத்திக்கிட்டே இருக்க போகிறார். பூரண வயசு. எல்லாம் நினைக்கும், அதை வச்சு என்ன பண்ண, இப்போ இருக்கிற 40 வயசே என்ன பண்ணன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். 50 வயசா, அதை என்னெல்லாம் பண்ணனே தெரிய மாட்டேங்குதே. சோத்திரம். 60 வயசா, ஐயோ என்ன பண்ணனே தெரிய மாட்டேங்குது. சும்மா இருந்து எல்லாராலையும் எனக்கு பேஜாரா இருக்குது. சோத்திரம். ஆனா 120 வருஷத்தை கரெக்டா பிளான் பண்ணி செயல்பட கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறாரே. இன்றைக்கும் ஆண்டவர் பூரண வயசை ஆயுசை தர விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமா. எங்க தந்து என்ன பண்ண போறேன்னோ தெரியல, இவர் வேற இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. பூரண ஆயுசு. ஆபிரகாமுக்கு இருந்த ஆசீர்வாதங்கள் பூரண ஆயுசு. அந்த வார்த்தையை மட்டும் பிடிச்சுக்கணும். பூரண ஆயுசு. எதை பிடித்துக் கொள்ளணும்? பூரண ஆயுசு. எனக்கு நீ கர்த்தர் எவ்வளவு காலம் என்னை பயன்படுத்தி அவர் மகிமைப்பட விரும்புகிறாரோ அந்த பூரணத்தை நான் விரும்புகிறேன். பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதீரும். நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படி குமாரனை என்ன செய்யணுமா? முத்தம் செய்யுங்கள், ஆராதிங்க, ஜெபம் பண்ணுங்க. அதான் அர்த்தம். தேவ சமூகத்துக்கு வாங்க, கர்த்தரோட நல்ல ஒரு இன்டிமெசியை வைத்துக் கொள்ளுங்க, ஆவியானவரோடு நல்ல ஒரு உறவாடுதலை வைத்துக் கொள்ளுங்க. அப்போ வழியில நீங்க அழிய மாட்டீங்க. தேவனோடு நெருக்கம் இருந்தா அதை தாண்டி போவீங்க. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் போய் சேர்ந்தாங்கல்ல, ஏன் வழியில அழிஞ்சாங்க? முறுமுறுத்ததுனால, விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனதுனால, மாம்ச கிரியைகளுக்கு இடம் கொடுத்ததுனால, தேவனை பரீட்சை பார்த்ததுனால, இந்த கடைசி காலத்தில் வாழ்ற நமக்கு அவைகள் திருஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டிருக்கிறதே. இவைகளை எல்லாம் கண்டு விவரமாகி ஞானம் அடைந்து நம்மை காத்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. அப்போ இந்த கிருபை நமக்கு வேணும். பூரண ஆயுசு. சிலர் பூரண ஆயுசு இருந்தாலும் ஒரே பிரச்சனையிலே ஓடும். 20 வருஷமா தலைவலி, அப்புறம் பாதி வயிற்று வலி, திடீர்னு நரம்பு கிக்குன்னு இழுக்குது, கண்ணு திடீர்னு வித்தியாசமாக தெரியுது, தூங்குனா தூக்கம் வர மாட்டேங்குது. இப்படிலாம் நல்ல சுகத்தோட, சுகம் பலன் ஆரோக்கியத்தோட கர்த்தர் வைத்திருப்பார். நம்ம என்ன கவனிக்கணும்னா, அந்த சுகத்தை பலத்தை யாருக்கு கொடுக்கணும்? சுகம் பலனெல்லாம் தேவனுக்கு கொடுக்கணும். சில பிள்ளைகள் சும்மா தலைவலின்னு இருக்கும். எத்தனை மணிக்கு தூங்குதுன்னு கேட்ட ஒரு அம்மாவுக்கு, அவள் தூங்கவே மாட்டான். வேற வலிக்க தானே செய்யும்.
தூங்காம சிந்தனை மண்டலத்தை சாத்தான் பிடிச்சு வச்சிருவான். சிலருக்கு கிருபை, சாப்பிடும் போதே தூங்கிடுவாங்க. நமக்கு பிரியமானவர்களுக்கு என்ன செய்வார்? நித்திரையை கொடுப்பார். ஸ்தோத்திரம். ரொம்ப பிரியமாயிட்டார்னா சொப்பனத்தில் வந்து பேசுவார். தூக்கத்தையும் கொடுத்துட்டு இருதயத்தை விழிக்க வச்சு ஆண்டவரை கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒரு ஹெவன்லி கம்யூனிகேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. டயத்துக்கு தூங்கிடணும். 6 மணி நேரம் குறையாமல் எல்லாரும் நல்லா தூங்கிடணும். நம்ம குறைய வச்சுக்கிட்டு ஆண்டவரை குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நம்ம சைடை கரெக்டாக சரி பண்ணிக்கணும். அடுத்தது பாருங்க, அதனால பூரண ஆயுசு நல்ல சுகம் பலத்தோடு கர்த்தர் நம்ம வைத்திருப்பார். அடுத்தது 25:11. ஆபிரகாம் மரித்த பின் தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார். அடுத்து பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையோட ஆசீர்வாதம் முடிந்து அங்க முற்றுப்புள்ளி அல்ல, அது தொடர்கிறது. சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிறது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில யார் ஆசீர்வதிக்கப்படணும்? ஒரு ராஜா சொன்ன, என் காலத்திலேயே அது நல்லா இருப்பேனே, உழைப்பாளி மகன் செலவாளி மகன் கடனாளி, அந்த மாதிரி போயிடக்கூடாது. நீங்க நல்லா இருந்து உங்க பிள்ளைகளை கஷ்டப்பட வைக்கக்கூடாது. நீதிமான் தன் பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளை சேர்த்து, நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை சேர்த்து வைக்கணும். உங்க பிள்ளைகளுக்கு என்ன சேர்த்து வச்சிருக்கிறீங்க? பாஸ்டர், எங்க பாட்டி கொடுத்த அந்த சேரி. பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தை பத்தி அக்கறை எடுக்கணும், முயற்சி எடுக்கணும், பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும், அவங்கள நல்லா முன்னால் கொண்டு வரணும் வாழ்க்கையில். ஏதோ என்னால் முடிஞ்சது 8 லட்சம் கடன் வச்சுருக்கேன், டேய் 3 பேர் இருக்கீங்கடா, அடைச்சிருங்கடா. நல்ல வயசான காலத்திலே பிள்ளைகளை கூப்பிட்டு சொத்தெல்லாம் பங்கு போட்டு, எப்போ உனக்கு இந்த பங்கு, டேய் நீங்கள் போட்டுக்கிடுங்கடான்ட்டு போயிடக்கூடாது. முன்னாலே திட்டம் பண்ணிடணும். சில தகப்பன்மா 2 பேர்ட்டையும், அந்த 5 மாடி கட்டடம் உனக்கு தாண்டா, உனக்கு தாண்டா. இவன் பூஸ்டாக கொண்டு வருவான், அவன் ஹார்லிக்ஸாக கொண்டு வருவான், இவர் குடிச்சு 25 வருஷம் எக்ஸ்ட்ரா வேறு இருந்துட்டு டப்புன்னு போயிடுவான். அப்புறம் எங்கள் அப்பா என்கிட்ட தான் சொன்னேன், என்கிட்ட சொன்னார்டா. அதுக்கப்புறம் இவர் எடுத்த காலை. அப்படி இருக்கக்கூடாது. சந்ததி நல்லா இருக்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க நம்மளை விட நம்ம சந்ததி நல்லா இருக்கணும்? நீதிமானின் சந்ததி அப்பத்துக்கு அலைந்து தெரிந்ததை நான் கண்டதில்லை. நம்ம சந்ததி நல்லா இருக்கணும். அவங்க அப்பாடா, அவங்க தாத்தாடா, அவங்க பாட்டிடா, அவ்வளோ ஜெபம் பண்ணுவாங்க, அவ்வளோ உபவாசம் பண்ணுவாங்க, கர்த்தரை அவ்வளவா பிடிச்சிக்கிடுவாங்க, அவ்வளவா தேவனை நேசிப்பாங்க. இன்னைக்கு அந்த பிள்ளைகள் எவ்வளோ நல்லா இருக்காங்க பாருன்னு சொல்லி பிள்ளைகள் எல்லாம் பிரகாசிக்கணும். சந்ததி நல்லா இருக்கிறதுக்கு ஜெபம் பண்ணணும். எப்போ பார்த்தாலும் என் வயிற்று வலியை குணமாக்கும், கழுத்து வலியை குணமாக்கும், இதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்கிறார்? இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்காதனால தான் கொடுத்துருக்கிறார். சந்ததி நல்லா இருக்க என்ன செய்கிறோம்? சந்ததி சாபத்தை சேர்த்து வச்சிடக்கூடாது. சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை சம்பாதிச்சு வைக்கணும். தியாகம் நம்ம பண்ணலாம், சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தர் அந்த கிருபையை தருவாராக. இன்னைக்கு அப்புறம் ஜெனரேஷனுக்காக ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகள் நல்லா இருக்கிறதுக்கு அவங்க டெவலப்மெண்ட்டுக்குரிய காரியத்தை செய்யணும். பிள்ளைகள் சம்பாத்தியத்தையும் சேர்த்து காலி பண்ணிடக்கூடாது. பெற்றோர்கள் கவனமாக இருக்கணும். உங்கள் சந்ததி உங்களை விட நல்லா இருக்கணும். அதுக்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம்லாம் எங்களுக்கு இருக்குதே, நான் அதை விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டால் கர்த்தர் தருவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல் பெருக பண்ணி. பாருங்க, சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும். என்ன செய்யணும்? தேவனுக்கு கீழ்ப்படியணும். விதிகள், கற்பனைகள், நியமங்கள், பிரமாணங்களை கைக்கொண்டதுனால ஆண்டவர் நட்சத்திரத்தை போல சந்ததி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வாதம். ஜெனரேஷனல் பிளெஸிங் வேணும்னா கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சா குடும்பம், சந்ததி, தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும். அது அந்த மாதிரி இருக்கணும். நீங்க யாரும் ஒரு தனி நபரா நினைக்காதீங்க. உங்களை பின்தொடர்ந்து ஒரு செயினே இருக்குது. உங்களை பின்தொடர்ந்து, அதான் சொல்லப்பட்டிருக்கு, 1000 தலைமுறை. நீங்க கொஞ்சம் கோன்னீங்க, ட்ரெயின் பைலட், அவருக்கு பின்னால பாருங்க 1500 பேர் அங்க பிரயாணத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவர் ஒரு ஆள் சிக்னலை கவனிக்காம ட்ரெயினை விட்டுட்டா என்ன ஆயிரும்? எல்லாம் பின்னால. இதே போல நீங்க அங்க வந்து உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு பின்னால 1000 தலைமுறை இருக்குன்னு நினைச்சு வாழணும். அது நான் தானே, என் வாழ்க்கை தானே, எனக்கு ஏன் இஷ்டம் தானே, அப்படி வாழக்கூடாது. உங்களுக்கு பின்னால பெரும் தலைமுறைகளே இருக்குது. உங்க ஒரு ஆளை வைத்து உங்க தலைமுறையை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா ஜாக்கிரதையா வாழ கர்த்தர் கிருபை. அவன் சந்ததிக்குன்னு சொல்றாருல,
அந்த சந்ததி, ஒரு சந்ததி உண்டு, அது தலைமுறை தலைமுறையாக பரிசுத்த சந்ததி என்னப்படும். ஒரு சந்ததி என்றைக்கும் கர்த்தரை சேவிக்கும். நம்ம சந்ததி கர்த்தரை சேவிக்கிற சந்ததியா இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தரை சேவிக்கிற அபிஷேகம் கிருபை உள்ள சந்ததியா இருக்கணும். கர்த்தர் அந்த கிருபைகளை தந்து ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 1:1 வாசிக்கும் போது, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான, எல்லாம் இந்த சந்ததி எப்படிப்பட்ட சந்ததி பாருங்க. ஆபிரகாமின் குமாரன் யாரு? தாவீது. அவரை விட ரொம்ப கர்த்தரோட நெருங்கிட்டார். கர்த்தரை தேடினோம்னா நம்ம சந்ததியில தாவீதுகளை கர்த்தர் எழுப்புவார். இருதயத்துக்கு ஏற்றவனா மாறுறான். ஈசாக்கு அங்கிருந்து வர்றாரு. யூதா கோத்திரத்துல இருந்தா தானியேல் வர்றாரு. சாத்ராக் மேஷாக் அங்கிருந்து தான் வர்றாங்க. இந்த பைபிளுடைய எல்லாம் ஆபிரகாமுடைய சந்ததி தான். ஆபிரகாம் அன்னைக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சனால ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. இயேசு கிறிஸ்துவுடைய வம்சமே உள்ள இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு ஆபிரகாம கர்த்தர் தெரிந்து கொண்டு தேவனுக்கு கீழ்ப்படிய வச்சு தேவனுடைய வழிகளில் நடத்தினால அந்த ஆபிரகாம் சந்ததியில தான் சோத்திரம் தாவீது வர்றாரு, இயேசு கிறிஸ்துவே வர்றாரு. அந்த ஆவிக்குரிய வம்சத்துல தான் நீங்களும் நானும் வர்றோம். அல்லேலூயா. ரொம்ப கவனமா இருக்கணும். லூக்கா 16:22 வாசிக்கும் போது, பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். அதாவது வருகைக்கு முன்னால மரிச்சா எங்க போயிடலாம்? ஆபிரகாமின் மடி எத்தனை பேரையும் தாங்கும்? ஏன்னா நட்சத்திரத்துக்கு தகப்பன்ல. அல்லேலூயா. ஆபிரகாமுடைய மடி நட்சத்திரங்களுக்கும் கடற்கரை மணலை போல சந்ததியை கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட பெரிய மனதை இன்னைக்கும் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதனால நம்ம மண்ணு மாதிரி யோசிக்க கூடாது. நம்ம மணலை போல பெருக பண்ணுகிற ஆபிரகாமின் தேவன் நம்மோடு இருக்கிறார். நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுகிற அவ்வளவு பெரிய விஸ்தாரம் உள்ள மனது உடையவர் நமக்கு இருக்கிறார். நம்முடைய கற்பனைகள் மகா விஸ்தாரமானவைகளாம். சில மைண்டு பாருங்க குறுகின மைண்டாவே இருக்கும். நீங்க பைபிளை படிச்சீங்கன்னா உங்க மைண்டு ரொம்ப பெரிய மனசா மாறிடும். பெரிய மனசு இயேசு நமக்கு தருகிறார். இயேசுக்கு ரொம்ப பெரிய மனசு. அதனால தான் எல்லாருக்காகவும் ஜீவனை கொடுத்தார். ஸ்தோத்திரம். நல்லோர் மேலும் தீயோர் மேலே சூரியனை உதிக்க பண்ணி மழையை பெய்ய பண்றார். பெரிய மனசுக்காரர் நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு மட்டும் சின்ன மனசு இருக்கக்கூடாது, சின்ன புத்தி இருக்கக்கூடாது. பெரிய மனசு நமக்கும் தேவை. இன்னைக்கு மரித்து போன பரிசுத்தவான்கள்லாம் இளைப்பாற இடம் ஆபிரகாமின் மடி. அங்க இருந்து ஆபிரகாம் பேசுறாரு. யார்கிட்ட? ஆதிஸ்ல அங்க இருக்கிற ஆள்கிட்ட பேசுறாரு. நரகத்துல ஒரு பகுதி அங்க சொல்றாரு. அவன் கேட்கறான், கொஞ்சம் தண்ணி வேணும். அதுக்கப்புறம் அந்த லாசருவை கொஞ்சம் அனுப்புங்க பூமிக்கு. சிலர் நரகத்துல போய் உயிர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா ஆபிரகாம் சொன்னாரு, எப்பா நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. அங்க பெரும் பிளவு இருக்குது. நாங்க அங்க வர முடியாது, நீங்களும் இங்க வர முடியாது. அப்ப லாசருவை அங்க அனுப்புங்க. லாசருவெல்லாம் அனுப்ப முடியாது. அங்கே பாஸ்டர் ஜெபராஜை வச்சுருக்கேன், அவங்க சர்ச்சில் உள்ள விசுவாசிகளை வச்சுருக்கிறேன். அவங்க சொல்ல கேட்டால் போட்டோம். டிவியில் டெய்லி வார்த்தையை பேச வச்சுருக்கிறேன். டிவி நிகழ்ச்சியை பார்த்து மனம் திரும்பி வந்தா வா அப்படிங்கிறதுக்கு தான் கர்த்தர் ஊழியத்தை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. 5 சகோதரர்கள் உண்டு. அப்போஸ்தல ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம், மேய்ப்பனுடைய ஊழியம், போதக ஊழியம், சுவிசேஷ ஊழியம். ஊழியங்களை வச்சிருக்கிறேன். அவங்க சொல்ல கேட்டு நடக்கணும். இன்னைக்கு சொல்ற இந்த வார்த்தையின்படி கேட்டு நடக்கணும். இல்லைன்னா ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாள்னு வருதுல்ல, அன்னைக்கு கணக்கு கொடுக்கணும். நான் அனுப்புனேன்ல, நான் ஊழியர்களை அனுப்புனேனே, நான் அதுக்கு தானே வைத்தேன், அன்றைக்கு சொல்லப்படும். ஆனா இதை உணர்ந்து வாழணும். இந்த ஆபிரகாமுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு சத்திய விழிப்புணர்விலே வாழ கிருபை செய்வாராக. ஆபிரகாமுக்குள்ளிருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். இதை நடைமுறைப்படுத்த தேவன் நமக்கு கிருபை தருவாராக. நல்ல தேவனே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவர்களுக்கும் இப்படிப்பட்ட கிருபைகளை தருவீராக. ஆபிரகாமுக்குள்ளிருந்து எங்களுக்குள்ள நீர் வைத்திருக்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். இவைகளிலே வளர, இவைகளிலே பெருக கிருபை செய்யுங்க. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ராக் சிட்டி ஏஜி சர்ச். Service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m.
and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church, AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address: AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahal, Trichy 620002. Cell phone 9976607364.